நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசனாரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாவேந்தர் பாரதிதாசனாரின் 123வது பிறந்த நாள் விழா புதுவை அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், வாரிய தலைவர்கள் வையாபுரி மணிகண்டன், மதியன்கர வெங்கடேசன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் பாரதிதாசனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று புதுவை மாநில திராவிடர் கழகம் சார்பில் மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் செயலாளர் அறிவழகன், பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, துணை செயலாளர்கள் கண்ணன், சிவராசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாரதிதாசனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் தலைவர் மன்னர் மன்னன், நிறுவனர் கோ பாரதி மற்றும் தமிழறிஞர்கள் பலரும் பாரதிதாசனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை வம்பாக்கரபாளையத்தில் திடீரென வீசப்பட்ட வெடிகுண்டுகள் வெடித்து சிதறியதில் 2 பேர் காயமடைந்தனர். இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறது. புதுவை வம்பாக்கரபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவரும் மணவாளன் என்பவரும் தனித்தனி கோஷ்டிகளாக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மணவாளன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ராஜசேகரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் ராஜசேகரன் ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் அருகே உள்ள நரம்பை கிராமத்தில் வசித்து வந்த அவரை இன்று 29ஆம் தேதி காலை திடீரென வீட்டிற்குள் புகுந்த மணவாளன் ஆதரவாளர்கள் 3 பேர் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்த ராஜசேகரன் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே ராஜசேகரன் தாக்கப்பட்ட சில நிமிடங்களில் மணவாளன் ஆதரவாளர்கள் முகமூடி அணிந்து கொண்டு வம்பாக்கரபாளையத்தில் உள்ள ராஜசேகரன் வீட்டினுள் நாட்டு வெடிகுண்டு வீசியதுடன் வீட்டின் அருகில் பல்வேறு இடங்களில் சுமார் 11 வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்தனர். இந்த வெடிகுண்டு வீச்சில் வெளியில் நின்றிருந்த அலிமாபி என்ற 60 வயது பெண்ணும் ராமன் என்ற இளைஞரும் காயமடைந்த நிலையில் 3 பெண்கள் மயக்கமடைந்தனர். இவர்கள் அனைவரும் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். குண்டுவீச்சு சம்பவத்தை அடுத்து ராஜசேகர் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு மணவாளன் வீட்டை அடித்து நொறுக்கியதுடன் ஒரு மோட்டார் சைக்கிளையும் நொறுக்கி தீ வைத்தனர். இதனிடையே மணவாளன் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு நிற்பதால் இரு தரப்பிற்கும் எந்நேரமும் மோதல் ஏற்படும் அளவிற்கு அப்பகுதியே பதற்றமும் பரபரப்புமாக காணப்படுகிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பர்வேஸ் அகமது, கண்காணிப்பாளர்கள் நாகராஜன், பைரவசாமி ஆகியோர் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ராஜசேகரன் வெட்டப்பட்ட நரம்பை கிராமத்தில் மணவாளன் ஆதரவாளர்கள் விட்டு சென்ற கைப்பையிலிருந்து 2 வெடிக்காத வெடிகுண்டை போலீசார் கைப்பற்றி செயலிழக்கச் செய்தனர். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 7ஆம் தேதிக்கு புதுவை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் இன்று 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ரகு, சுந்தரேச ஐயர் உட்பட 10 பேர் ஆஜராகினர். ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 13 பேர் ஆஜராகவில்லை. இதனிடையே வழக்கில் அப்ரூவரான ரவி சுப்பிரமணியத்தை குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அரசு வழக்கறிஞர் தேவதாஸ் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று ரவி சுப்பிரமணியத்தின் வழக்கறிஞர் CP திருநாவுக்கரசு எழுத்துப்பூர்வமான ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சேவை வரியை ரத்து செய்ய கோரி அனைத்து ஹோட்டல்கள், உணவகங்கள் நாடு தழுவிய கதவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுவையிலும் ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டன. உணவகங்களில் வழங்கப்படும் உணவு ஏற்கனவே வேட் வரிக்குட்பட்ட நிலையில் தற்போது மத்திய அரசு சேவை வரியை விதித்துள்ளதால் உணவு பண்டங்களின் விலை உயர்ந்து நடுத்தர மக்களின் வர்த்தகத்தை இழக்க நேரிடும் என்பதால் மத்திய அரசு சேவை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி அகில இந்திய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கதவடைப்பு மற்றும் போராட்டத்திற்கு இன்று 29ஆம் தேதி அழைப்பு விடுத்திருந்தனர். அதனை ஏற்று நாடு முழுவதும் ஹோட்டல்கள், உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், மெஸ்கள், பேக்கரிகள் அடைக்கப்பட்ட நிலையில்
புதுவையிலும் ஒரு சில உணவகங்கள், பேக்கரிகளை தவிர அனைத்து ஹோட்டல்கள், உணவகங்கள் மூடப்பட்டன. நகர் முழுவதும் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகளும், வெளிமாநில தொழிலாளர்களும், பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சமையல் கேஸ் மானியத்தை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்கில் செலுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. டீசல், சமையல் கேஸ் மற்றும் உரமானியம் என பல்வேறு மானியங்களை மத்திய அரசு வழங்கி வரும் நிலையில் மானிய விலை சிலிண்டர்களை பெற்று வர்த்தகத்துக்கும் பயன்படுத்தி முறைகேடு செய்வதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து மத்திய அரசு மானிய விலையில் சிலிண்டர் வழங்குவதை விடுத்து மானிய தொகையினை மட்டும் பயனாளிகளுக்கே நேரடியாக அளிக்க திட்டமிட்டது. சந்தை விலையில் ஒரு கேஸ் சிலிண்டர் 901 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படும் நிலையில் அரசு அளிக்கும் மானிய விலை சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் குறைவாகவே உள்ள நிலையில் அந்த தொகையை நேரடியாக அளித்தால் பயனாளிகள் சந்தை விலையில் சிலிண்டரை வாங்கிக் கொள்ள முடியும் என்றும் இதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என்றும் திட்டமிட்டுள்ள நிலையில் ஏற்கனவே உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் அரசின் சில மானியங்களை நேரடியாக வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது சமையல் கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கும் திட்டத்தை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. புதுவை பென்ஷன்தாரர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பென்ஷன்தாரர்கள் சங்கத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர். புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு அனைத்து பென்ஷனர்களுக்கும் முரண்பாடு இல்லாமல் ஒரே மாதிரியான பென்ஷன் வழங்க வேண்டும். 6வது ஊதிய குழுவின் அனைத்து பரிந்துரைகளையும் அமல்படுத்த வேண்டும். 1 மாத பென்ஷன் தொகையை பென்ஷன்தாரர்களுக்கும் போனஸாக வழங்க வேண்டும். நிரந்தரமாக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலம் முடித்த அனைத்து தற்காலிக ஊழியர்களுக்கும் பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்கள் சம்மேளன கௌரவ தலைவர் CH பாலமோகனன் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் பென்ஷன்தாரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். கோடை வெயிலை அதிகமாக வெளிப்படுத்தும் அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி துவங்குகிறது. கோடை காலத்தில் வழக்கமான வெயிலை விட அதிகமாக வெயில் உள்ள காலம் அக்னி நட்சத்திர காலமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் மக்கள் படும் பாடு வெயிலை சமாளிக்க முடியாமல் திண்டாடி போவர். ஆனால் இந்த ஆண்டு அக்னி வெயில் துவங்குவதற்கு முன்பே வெயிலின் கொடுமையை மக்கள் சொல்ல முடியாத அளவிற்கு அனுபவித்து வருகின்றனர். புதுவையில் 90 டிகிரி செல்சியஸ் முதல் 95 டிகிரி செல்சியஸ் வரை காணப்பட்ட வெயில் அளவு தற்போது 99 டிகிரி செல்சியஸையும் தாண்டிவிட்டதால் வெளியில் நடமாடவே மக்கள் அஞ்சுகின்றனர். சாலை எங்கும் காணல் நீராகவே காணப்படுகிறது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் என்றழைக்கப்படும் கத்திரி வெயில் மே 4ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரை நீடிக்கிறது. சுமார் 25 நாட்கள் நீடிக்கும் அக்னி வெயில் மக்களை மேலும் வாட்டி வதைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. MBA, MCA படிப்புகளை நடத்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்திடம் கல்லூரிகள் அனுமதி பெற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் கல்லூரிகளில் MBA, MCA பட்ட படிப்புகளை நடத்துவதற்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்திடம் பல்கலைக்கழகங்கள் அனுமதி பெற தேவையில்லை என்றாலும் கூட அவற்றின் கீழ் இயங்கும் கல்லூரிகள் அனுமதி பெறுவது அவசியம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக சட்ட விதிகளின்படியும் பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளின்படியும் பல்கலைக்கழகங்களின் கீழ் செயல்படுகின்ற கல்லூரிகளுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் எந்த ஒரு அனுமதியை வழங்கவோ அனுமதி பெற வேண்டும் என்று வலியுறுத்தவோ எந்த அதிகாரமும் கிடையாது என்றும், ஏனெனில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் பங்களிப்பு என்பது வழிகாட்டுவதும் பரிந்துரைகள் செய்வதும் தான் என்பதால் அதனிடம் கல்லூரிகள் அனுமதி பெற தேவையில்லை என்றும் உத்தரவிட்டுள்ளது. கோடை விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் புதுவையின் சுற்றுலா தலமான உசுட்டேரியில் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா தலமாக விளங்கும் புதுவையில் சுற்றுலாவை மேம்படுத்த சுற்றுலாத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனால் புதுவையின் சுற்றுலா தலங்களில் இயன்ற அளவிற்கு அவ்வப்போது மேம்பாட்டு பணிகள் நடத்தப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுவையின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான உசுட்டேரி மக்களின் கோடை தாகத்தை தணிக்க தவறவில்லை. நீர் நிரம்பிய ஏரியில் பூக்கள் நிறைந்து அழகாக காட்சியளிக்கும் அதன் கரை ஓரங்களில் படர்ந்த மரங்களும் அந்த மர நிழல்களில் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கோடை வெயிலை தணிக்க ஓய்வெடுப்பதில் அலாதிய மகிழ்ச்சி அடைகின்றனர்.
கோடை விடுமுறையை கொண்டாட புதுவைக்கு சுற்றுலா வரும் வெளியூர் மக்கள் உசுட்டேரியையும் தவறாமல் பார்த்து அங்குள்ள சூழலை ரசித்து செல்கின்றனர். கோடை விடுமுறைக்காக உசுட்டேரியில் படகு சவாரியும் நடைபெறுவதால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி சென்று உசுட்டேரியின் அழகை ரசிக்கின்றனர். மேலும் ஏரியின் கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்காக்கள் குழந்தைகளுக்கு நல்ல பொழுதுபோக்காகவும், மர நிழலில் அமைக்கப்பட்டுள்ள இருக்கைகள் உசுட்டேரியின் அழகை அமைதியான முறையில் ரசிக்கும்படியும் இருப்பது சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரித்துள்ளது. புதுவையில் ஆசிரம ஊழியரின் ஏடிஎம் கார்டு மூலம் 72,000 ரூபாய் பணம் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுவை வெயின்ட் லூயிஸ் வீதியைச் சேர்ந்த அரவிந்தர் ஆசிரம ஊழியர் பொரன் சிங்கின் ஏடிஎம் கார்டு கடந்த 23ஆம் தேதி காணாமல் போனது குறித்து வங்கியில் தெரிவித்து பின் வங்கியின் உதவியுடன் சுமார் 72,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதும், அதனை அவரது வீட்டில் வேலை செய்பவரின் பேரன் பாலச்சந்திரன் எடுத்ததும் வங்கி ஏடிஎம் கேமரா பதிவில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது தொடர்பாக பொரன் சிங் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பாலச்சந்திரனை தேடி வந்த போலீசார் அவனை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து ஒரு மோட்டார் சைக்கிளையும் 35,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.